நீங்கள் ஒருபோதும் எண்ணி பார்த்தீர்களா? தஜ்ஜால் யார்? அவன் எங்கிருந்து வந்தான்? அவன் நம் அனைவரைப் போல பிறந்தவனா? அல்லது அவரது உருவாக்கம் ஒரு பயங்கரமான மர்மமா? இப்படத்தொகுப்பில் இஸ்லாமிய தீர்க்க தரிசனத்தில் மிகவும் உறைய வைக்கும் மற்றும் மர்மமான மனிதனைப் பற்றி பேசப் போகிறோம். அல்மசி அல் தஜ்ஜால். பழமையான ஹதீஸ், மறைக்கப்பட்ட உலமா விளக்கங்கள் மற்றும் பொதுவாக தஜ்ஜாலிடம் சுட்டிக்காட்டப்படுகிற குரானின் வசனங்களை நாம் ஆராயப் போகிறோம். அவரது மோசடி, அதிகாரம் பெறும் பாங்கு மற்றும் உலகத்திற்கு வரப்போகும் ஆன்மீக சோதனைகள். அவரது பிறவியை குறித்த கருதுகோள்கள் முதல் அவனை சுற்றியிருந்த விசித்திரமான அறிகுறிகள் வரை, மனிதகுலத்தின் இறுதித் தேர்வாக அவன் பொய் கடவுளாக தோன்றும் வரை. இது கதை அல்ல, எச்சரிக்கை. முடிவு வரை தவறவிடாமல் பாருங்கள், ஏனெனில் தஜ்ஜால் பற்றிய உண்மையை அறிதல்தான் நம்மை அவரது வலையிலிருந்து காத்திடக்கூடிய ஒன்று. அத்தியாயம் 1. தஜ்ஜால் யார்? அவரது பிறவியை குறித்து பேசுவதற்கு முன் அவன் யார் என்பதை உணர வேண்டும். தஜ்ஜால், அல்மசி அல் தஜ்ஜால், மிகப்பெரிய மோசடியாளன், பொய்யான நபி. அவன் சாதாரண மனிதன் அல்ல, அவன் முதலில் சீர்திருத்தகராக, பிறகு நபியாக, இறுதியாக அல்லாஹ்வாகவே தன்னை அறிவிப்பான். நபிகள் நாயகம் அவர்கள் எச்சரித்தார், ஆதமின் காலத்திலிருந்து கியாமத்து நேரம் வரையிலான அனைத்து சோதனைகளில் மிக பெரியது தஜ்ஜாலின் சோதனை. சஹீஹ் முஸ்லிம். அவன் மழையை பெய்ய வைப்பான், இறந்தவர்களை உயிரோடு இருப்பது போல காட்டுவான். செல்வம், உணவு, மக்களின் விதிகளை கட்டுப்படுத்துவான். அவன் செய்யும் ஒவ்வொரு அற்புதமும் பொய்யானதுதான். மேலும் அவன் கூறுவான், நான் உங்கள் இறைவன். ஆனால் உங்கள் இறைவனை நீங்கள் இறக்கும் வரை பார்க்க முடியாது. சஹீஹ் முஸ்லிம். அத்தியாயம் 2. குரானில் தஜ்ஜால் குறித்த குறிகாட்டல்கள். குரானில் தஜ்ஜால் என நேரடியாக பெயர் இல்லை, ஆனால் பல வசனங்கள் அவரது மோசடி, கவர்ச்சி, சோதனைகளை சுட்டிக்காட்டுகின்றன. இதனை குறித்து சூரா யாசீன் 36, 60, 62 கூறுவதாவது: ஆதமுடைய மக்களே, நீங்கள் ஷைத்தானை வணங்காதீர்கள், நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான பகைவன் என்று நான் உங்களிடம் உறுதிமொழி வாங்கவில்லையா? என்னையே நீங்கள் வணங்க வேண்டும், இதுதான் நேரான வழி. அவன் ஏற்கனவே உங்களிலிருந்து ஒரு பெரிய கூட்டத்தை வழிகெடுத்துவிட்டான். இது தஜ்ஜாலை போல் மக்கள் தவறான வழியை கடைபிடிக்கும் போது வரும் சோதனை பற்றிச் சொல்லும். இதனை குறித்து சூரா ஹஜ் 22, 8, 9 கூறுவதாவது: இன்னும் கல்வி ஞானமோ நேர்வழி இல்லாமலும் அல்லாஹ்வை குறித்து தர்க்கம் செய்பவனும் மனிதர்களில் இருக்கிறான். அல்லாஹ்வின் பாதையை விட்டும் மக்களை வழிகெடுப்பதற்காக ஆணவத்துடன் தன் முகத்தை திருப்பிக் கொள்வான். தஜ்ஜால் பேச்சால் அல்ல, அற்புதங்கள் மூலம் மனித மனங்களை வஞ்சிக்கின்றான். இதனை குறித்து சூரா அஸ்ஸுமர் 39, 32 கூறுவதாவது: அன்றியும் அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டுக்கட்டுபவனை விட, அல்லது தன்னிடம் சத்தியம் வந்தபோது அதை பொய்ப்பிப்பவனை விட அநியாயம் செய்பவன் யார்? அத்தகைய காஃபிர்களுக்கு ஒதுங்குமிடம் நரகத்தில் இல்லையா? அத்தியாயம் 3. பிறப்புக்கான கருதுகோள்கள். மேலும் அவன் எங்கிருந்து வந்தான்? இது மனிதகுலத்தின் நன்மைக்காக இருக்கலாம், இன்ஷா அல்லாஹ். புனித குரான் அதை குறிப்பிடவில்லை, ஆனால் ஹதீஸ்கள் மற்றும் வரலாற்று விளக்கங்கள் பண்டைய உண்மைகளை முணுமுணுக்கின்றன. ஒரு கோட்பாடு தஜ்ஜால் ஒரு மலடி தம்பதியினருக்கு பிறந்தான் என்று கூறுகிறது. அவரது பிறப்பை ஒரு அதிசயமாக கண்ட ஒரு குடும்பம், ஆனால் வந்தது இருளில் மூட்டப்பட்ட ஒரு குழந்தை. மற்றொரு கருதுகோள், மற்றவர்கள் அவரது பிறப்பு உயிரியல் அல்ல, ஆனால் இருண்ட சக்திகளால் வடிவமைக்கப்பட்டது என்று வாதிடுகின்றனர். சில அறிஞர்களின் கூற்றுப்படி அவரது பிறப்பு அவனுக்கு முந்தைய எந்த மனிதரையும் போலல்லாமல் ஒரு தெய்வீக சோதனை. சிலர் கூறுகிறார்கள், அவரது பெற்றோர் சூனியம் அல்லது மாயமந்திர நடைமுறைகளில் ஈடுபட்டிருந்தனர் என்றும், அவர்களின் குழந்தை ஊழலின் வெளிப்பாடு என்றும். பதிப்பு எதுவாக இருந்தாலும் அவரது பிறப்பு இயற்கைக்கு மாறானது. இது ஒரு தீர்க்க தரிசனத்தின் தொடக்கத்தை குறித்தது மற்றும் ஒரு பிரளயகரமான எதிர்காலம் குறித்தது. அத்தியாயம் 4. பிறப்பில் ஏற்பட்ட அடையாளங்கள். சில பழமையான கட்டுரைகளின்படி தஜ்ஜால் பிறந்த அன்று வானம் இயற்கைக்கு மாறாக ஒளிர்ந்தது. விலங்குகள் ஊளையிட்டபடி ஓடின. ஒரு அடர்த்தியான மூச்சு திணற வைக்கும் வாசனை காற்றை நிரப்பியது. பூமியே அவரது வருகையை நிராகரித்தது போல. இந்த கணக்குகள் சஹீஹ் ஹதீஸில் இல்லை என்றாலும்
அவை பல தலைமுறைகளாக இஸ்லாமிய வரலாற்று இலக்கியங்களில் புழக்கத்தில் உள்ளன. சிலர் தஜ்ஜால் பிறந்தபோதே பேசியதாகவும் அவரது குரல் ஆழமாகவும் பயங்கரமாகவும் இருந்தது என்றும் கூறினர். அவரது கண் ஏற்கனவே சிதைந்திருந்தது. அவரது உடல் இயற்கைக்கு மாறாக பெரியது. முதல் நொடியிலிருந்தே தஜ்ஜால் மற்ற மனிதர்களைப் போன்றவன் அல்ல. அத்தியாயம் 5. தஜ்ஜால் உடலியலான அம்சங்கள். நபிகள் நாயகம் நாம் அவனை அடையாளம் காணும் பொருட்டு தெளிவான விளக்கங்களை நமக்கு தந்துள்ளார். அவன் ஒரு கண் கொண்டவன். அவரது வலது கண் திரண்ட திராட்சை போல இருக்கும். சஹீஹ் புகாரி, முஸ்லிம். மற்றொரு கண் வெளிச்சமாக விசித்திரமாக தெரியும். அவரது நெற்றியில் காஃபிர், முன்னறியாதவன் என்று எழுதப்பட்டிருக்கும். ஒவ்வொரு முஸ்லிமும் அதை வாசிக்கக்கூடும். சஹீஹ் முஸ்லிம். அவரது நிறம் சிவந்த நிறம், வெண்ணிறத்தோல், மிக பெரிய உடல் மற்றும் பாரிய தசை. அவரது தலைமுடி அடர்த்தியானது, சுருண்டது. அவன் ஒரு நொண்டியுடன் நடப்பான். இது அவனை சாதாரண மனிதர்களிடமிருந்து மேலும் வேறுபடுத்துகிறது. ஆனால் அவரது மிகப்பெரிய குறைபாடு ஆன்மீகம். அவன் சத்தியத்தை கண்டறியாத குருடன். அத்தியாயம் 6. மர்மமான தீவு. தஜ்ஜாலின் இருப்பை பற்றிய மிக தெளிவாக கூறும் ஹதீஸ் தமீம் அத்தாரி ரலி அவர்களிடமிருந்து வருகிறது. அவர் ஒரு கடல் பயணத்தின் போது ஒரு மர்மமான தீவில் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு ஒரு உயிரினத்தை எதிர்கொண்டார். இரும்புச் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்ட அந்த மனிதன் பிரம்மாண்டமாக இருந்தான். அந்த மனிதன் கேட்டான், எழுதப் படிக்க தெரியாதோரின் தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் வந்துவிட்டார்களா? தூதர் நபிகள் நாயகம் வந்திருப்பதை தமீம் அத்தாரி அவர்கள் உறுதிப்படுத்திய போது அந்த உருவம் பதிலளித்தது, நீ அவரை பின்பற்றுவதே உனக்கு நல்லது. என் நேரம் நெருங்கிவிட்டது. சஹீஹ் முஸ்லிம். நபிகள் நாயகம் பின்னர் உறுதிப்படுத்தினார், அது தஜ்ஜால். இந்த ஹதீஸ் தஜ்ஜால் ஏற்கனவே உயிருடன் இருக்கின்றான் என்பதை நிரூபிக்கிறது. சிக்கிக்கொண்டு காத்திருக்கின்றான். அவன் விடுதலையாகும் வரை கணங்களை எண்ணிக்கொண்டுள்ளான். அத்தியாயம் 7. பொய் கடவுளின் சோதனை. தஜ்ஜாலின் மிகவும் குழப்பமான அம்சங்களில் ஒன்று தன்னை கடவுள் என்று கூறுவது. அவன் பொய்யான அற்புதங்களைச் செய்வான். வறட்சி இருக்கும் இடத்தில் மழையை பெய்யச் செய்வான். தனது மாயையால் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கவும், உணவு, செல்வம் மற்றும் நேரத்தை கூட கட்டளையிடுதல் வரை பலர் அவனை வணங்குவார்கள். அவர்கள் நம்புவதால் அல்ல, ஆனால் விரக்தியின் காரணமாக. இது ஆத்மாவின் சோதனையென்று விசுவாசம் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு சோதிக்கப்படும். இதனை குறித்து அல் குர்ஆன் சூரா பகரா 2:17 கூறுவதாவது, மேலும் அல்லாஹ் இறக்கி வைத்த வேதத்தை பின்பற்றுங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் அவர்கள் அப்படியல்ல, எங்களுடைய மூதாதையர்கள் எந்த வழியில் நடக்க கண்டோமோ அந்த வழியையே நாங்களும் பின்பற்றுகிறோம் என்று கூறுகிறார்கள். கண்மூடித்தனமாக பின்பற்றுவது பாரம்பரியம் அல்லது பயம் ஏமாற்றும் காலங்களில் நம்மை இரட்சிக்காது என்பதை இந்த வசனம் நமக்கு நினைவூட்டுகிறது. குர்ஆன் மற்றும் சுன்னாவில் வேரூன்றிய உண்மையான நம்பிக்கை மட்டுமே நம்மை பாதுகாக்கும். அத்தியாயம் 8. அவர் எங்கிருந்து வெளிப்படுவார்? தஜ்ஜால் கிழக்கிலிருந்து எழுவான். ஒருவேளை கொராசான், நவீன ஈரான், ஆப்கானிஸ்தான் அல்லது மத்திய ஆசியாவிலிருந்து எழும்பலாம். முதலில் ஒரு நல்ல தலைவர் போல நம்பிக்கை, செழிப்பு மற்றும் அற்புதங்களை உறுதியளிப்பான். பிறகு நபியாக, இறுதியில் தன்னை கடவுளாக அறிவிப்பான். கடைசியில் வழிபாட்டை கோருவான். இதனை குறித்து அல் குர்ஆன் சூரா ஜாஷியா 45:23 கூறுவதாவது, தன் இழிவான இச்சையையே தன் தெய்வமாக எடுத்துக் கொண்டவனை நீர் காண்கிறீரா? அவனை வழிபடுபவர்கள் ஒரு இரட்சகரை பின்பற்ற மாட்டார்கள். இது அல்லாஹ் அனுப்பிய சோதனையேயன்றி வேறில்லை. அத்தியாயம் 9. இறுதி எச்சரிக்கை. நபிகள் நாயகம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக கூறியதாவது, சூரா அல்-கஹ்ஃபின் முதல் 10 வசனங்களை மனப்பாடம் செய்யுங்கள்.
தஜ்ஜால் ஐ எல்லா விலையிலும் தவிர்த்திருங்கள். தவ்ஹீதில் உறுதியாக இருங்கள். இதனை குறித்து அல்-குர்ஆன் சூரா அல்-இஸ்ரா 17:81 கூறுவதாவது: சத்தியம் வந்தது, அசத்தியமும் அழிந்தன என்றும் கூறுவீராக. நிச்சயமாக அசத்தியம் அழிந்தே தீரும். இவை வெறும் வார்த்தைகள் அல்ல, தஜ்ஜாலின் இருளுக்கு எதிரான ஒளியின் ஆயுதங்கள். முடிவு: உண்மையான சோதனை. தஜ்ஜாலின் கதை கட்டுக்கதை அல்ல, உண்மை. அவன் உயிருடன் இருக்கின்றான். உலகளாவிய குழப்பத்தின் நேரத்தில், மக்கள் நம்பிக்கைக்காக பசியுடன் இருக்கும் நேரத்தில் அவன் எழுவான். அந்த பசி பொய்யாக இருந்தாலும் கூட, மனிதகுலம் ஒரு பொய் நம்பிக்கைக்கு தயாராகி நிற்கும் அந்த தருணத்தில் அவன் வருவான். ஆனால் இது ஆத்மாவின் இறுதி பரீட்சை. உண்மையான ஈமானை உள்ளவர்கள் மட்டுமே தப்பிப் பிழைக்கும் அளவுக்கு ஒரு பெரிய சோதனை. இதனை குறித்து அல்-குர்ஆன் சூரா பகரா 2:25-6 கூறுவதாவது: எனவே எவர் தாகூத்தை மறுத்து அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்கிறாரோ, அவர் மிகவும் நம்பகமான கரப்பிடிக்கு சென்றுவிட்டார். திடமான பிடியை பற்றிக் கொள்கிறார். அந்த கைப்பிடியை பற்றிக் கொள்ளுங்கள். பொய்க் கடவுள்களை நிராகரியுங்கள். மாயையில் சிக்காதீர்கள். தஜ்ஜால் வருவான். ஆனால் விசுவாசம் உங்கள் கேடயமாக இருக்கும். அல்லாஹ் நம்மை இந்த உலகின் மிகப்பெரிய சோதனையில் இருந்து காத்தருள்வாராக. ஆமீன்.